என் பேர் ரூபேஷ். நான் ஒரு ஆம்ஃபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மார்க்கெட்டை வந்து ரொம்பவே ஃபாலோ ஆகிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஈரான் வார் தான். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஃபாலோ பார்த்து ஒரு புது இன்வெஸ்டர் யாராவது உள்ளே வராங்கன்னா அவங்க பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரை தான் இன்றைக்கி நம்ம டேட்டாவோட பார்க்க போகிறோம். பாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி நிறையவே மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கு. அண்ட் ஒரு வாட்டி ஃபாலோ ஆனும் போதும் மார்க்கெட் எப்படி ரெக்கவர் ஆகிருக்கு, எவ்வளோ டைம் எடுத்திருக்குன்றதை இங்கே டேட்டாவாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். 2008 குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், அது வந்து ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட் கிராஷு. 50% மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. அது வந்து 18 மந்த்ஸில் வந்து திரும்பி மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வாட்டியும் 2011, 15 to 16, 2018 அண்ட் 2020 கோவிட் கிராஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அண்ட் ரீசன்ட் ஒன்னுன்றதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாட்டி மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போதும் திரும்ப மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அண்ட் நீங்கள் இன்னொரு பேட்டர்னை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு வாட்டி ரெக்கவர் ஆகிற டைம் எடுக்கிற பீரியட் வந்து கம்மியாகிட்டே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 18 மந்த்ஸு, அப்புறம் 1 இயர், அப்புறம் 10 மந்த்ஸ், அப்புறம் 6 மந்த்ஸ். இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான். இது எது குறிக்குதுன்னா மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிட்டு வருது ரீசெண்ட் டேஸில். இதை வந்து நம்ம பார்க்கும்போது அது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் அண்ட் ஃபால்லாம் வந்து ஒரு காமனான திங் தான். இதை பார்த்து நீங்கள் ரொம்ப பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ லாஸில் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். அவசரப்பட்டு உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னா லாஸ் புக் பண்ணாதீங்க, அதாவது விற்காதீங்க, ஹோல்டு பண்ணுங்கள், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் திரும்பி ரெக்கவர் ஆகும். அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ திரும்பி ப்ராஃபிட்டுக்கு வரும். நீங்கள் அவசரப்பட்டு விற்காத வரைக்கும் அது ஆக்சுவல் லாஸ் கிடையாது. நீங்கள் எப்போ உங்கள் ஸ்டாக்கையோ இல்லை ஃபண்டையோ விற்கிறீங்களோ அப்போ தான் ஆக்சுவலாக லாஸ் புக் பண்ணுறீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. இதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். டேட்டாவோடு நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.